வணக்கம். ருது லோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு நியூ வெரைட்டிஸ் ஃப்ளவர்ஸ் பற்றி தான். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா பிங்க் ஃபாரினர் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இது ஒரு சிங்கிள் பெட்டல் லோட்டஸ். இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா விரியறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு டார்க் பிங்க்கில் இருக்குது. விரிஞ்சதுக்கப்புறமா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னா ஒரு லைட் பிங்க் வித் டார்க் பிங்க். ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ளவர் சிங்கிள் பெட்டலாக இருந்தாலும் அதோட கலர்ஸ் பாருங்கள் ரொம்பவுமே வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இதழ்களில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்திருக்கும் பாருங்கள், அது நேரில் பார்க்குறக்கு ரொம்பவுமே அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் சென்ட்ரலில் இருக்கிற அந்த சீட் பாட், அதுக்கு சுற்றி இருக்கிற மகரந்தம், இது எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளவரில். இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வாங்கி பிளான்ட் பண்ணும்போது இது ஃப்ளவர்ஸ் கொடுக்கல. அதுக்கப்புறம் ரீபாட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நல்லாவே உங்களுக்கு ஃப்ளவரிங் கொடுக்குது. பொதுவாக நம்ம நியூ வெரைட்டிஸ் வாங்கி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பூ 2 பூ அந்த மாதிரி தான் ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகும். சீசனில் பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ஃப்ளவரிங் இருக்கும். கேரளாவில் வரக்கூடிய ஃப்ளவர்ஸ் அதே மாதிரி நம்ம கிளைமேட்டுக்கு வராது, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். நமக்கு நிறைய வெரைட்டிஸில் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். அங்கே கொஞ்சம் டார்க்காக கூட வரும், நமக்கு கொஞ்சம் லைட்டாக இருக்கும். இல்லை அவங்களுக்கு லைட்டாக இருக்கும், நமக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இது பார்க்குறதுக்கு நாட்டு தாமரை மாதிரி இருக்குது, நல்ல மணமாகவும் இருக்குது. இது நிறைய பூக்களோடு இருந்ததுன்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ஃப்ளவரு. அடுத்ததாக பார்த்துட்ருக்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா ஷியாம் ரோபி. ஷியாம் ரோபி நல்லாவே உங்களுக்கு ஃப்ளவரிங் கொடுக்கும். நீங்கள் ரீபாட் பண்ணி கொடுக்க ஃப்ளவரிங் உங்களுக்கு வரும். டியூபர்ஸும் இந்த வெரைட்டிஸில் நமக்கு பெரிய பெரிய டியூபர்ஸ் கிடைக்கும். நல்ல ஒரு டார்க் மெஜந்தா இல்லை ரெட் கலர்னு கூட சொல்லலாம், நல்ல ஒரு டார்க்காக கிடைக்கும். நீங்கள் பெரிய தொட்டியில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ ஃப்ளவர்ஸும் கிடைக்கும். நல்ல பெரிய பெரிய ஃப்ளவர்ஸாகவும் வரும். அடுத்ததாக பார்த்துட்ருக்கிறது கோல்டன் சன்செட் அப்படிங்கிற வெரைட்டி. நல்லா இப்போ தான் டார்மெண்ட் போயிட்டுருக்கு. இதை அப்படியே விட்டுறலாம். இன்னும் ஒரு 20 நாள் வரைக்கும் இதை அப்படியே விட்டுறலாம். எல்லா இலையும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ரீபாட் பண்ணி கொடுத்தா தான் இதில் ஃப்ளவரிங் கொண்டு வர முடியும். அடுத்ததாக பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஒயிட் அகிலா. இது தலைய ஆரம்பிச்சிருக்கு, ஆனால் உங்களுக்கு அந்தளவுக்கு லீவ்ஸ் எல்லாம் ஹைட்டில் வரல. இதில் டியூபர்ஸும் இருக்காது. ஸோ இதுக்கு எப்படி நம்ம உரம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள், அந்த செகண்ட் ஃப்ளவரும் நல்லா ப்ளூமாக இருக்குது. அதே மாதிரி தான் இருக்கும், அந்த செகண்ட் ஃப்ளவரும் அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு 2 நாள் வரைக்கும் இந்த ஃப்ளவர் அப்படியே செடியில் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உதிர ஆரம்பிச்சிருது. இதில் சீட்ஸும் வருது. அடுத்ததாக பார்த்துட்ருக்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா லலிதா அப்படிங்கிற வெரைட்டி. லலிதாங்கிற வெரைட்டி பாருங்கள், கொஞ்சம் சிங்கிள் பெட்டலாக இருந்தாலும் கொஞ்சம் இதழ்கள் அதிகமாக இருக்குது. நம்ம கிளைமேட்டுக்கு இந்த வெரைட்டி நல்லாவே உங்களுக்கு ஃப்ளவரிங் கொடுக்குது. இது நார்மலாக அகிலாவில் இருக்கிற அதே கலர் தான் இருக்கும், உங்களுக்கு பிங்க் அண்டு ஒயிட்டு. பூ மொட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு சாட்டா பங்கட்டோட மொட்டு மாதிரி இருக்கும். விரியும் போது பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இதுவும் நல்லாவே நமக்கு ஃப்ளவரிங் கொடுக்குற வெரைட்டி தான் நம்ம கிளைமேட்டுக்கு. இதுவும் ஒரு நியூ வெரைட்டி தான். அடுத்ததாக பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா புல்சை வாட்டர் லில்லியோட சீட்ஸ் தான். இந்த மேலே தண்ணியில் மிதந்துட்டுருக்குது பாருங்கள் ஒயிட் கலரில். இது எல்லாமே சீட்ஸ் தான், நான் எடுக்கலை. ஏற்கனவே நான் எடுத்து வச்சது சீட்ஸ் எடுத்து போட்டு ஒரு செடி கூட வரலை, அதனால் இதை அப்படியே விட்டுறேன். இது மிதந்துட்டுருக்கும்போது நம்ம தண்ணி ஓவர்ஃப்ளோ பண்ணக்கூடாதுங்க. இது 1 டே வரைக்கும் அப்படியே மிதந்துட்டுருக்கும். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அந்த சீட்ஸ் எல்லாமே அப்படியே உள்ளே போயிடும் தண்ணிக்குள்ளேயே. சரி, இது அப்படியே வளரட்டும் அப்படின்ட்டு விட்டுருக்கேன். அடுத்ததாக பார்த்துட்ருக்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா பிங்க் க்ளவுட் தான். இது தோட்டத்தில் இருக்கிற பிங்க் க்ளவுட் டப்ஸ் எல்லாமே தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், இதில் எப்படி ப்ளூமாக இருக்குது. நம்ம தொட்டி எந்த அளவு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ளவரிங் வரும். இதில் ஒரு 2 ஃப்ளவர் இருந்து எடுத்துட்டாங்க சாமிக்காக. டெய்லியுமே ஒரு ஃப்ளவர் பார்த்திங்கன்னா சாமிக்கு நாங்கள் வச்சுருவோம். அடுத்ததாக பார்த்துட்ருக்கிற டப் பார்த்திங்கன்னா இதை ரீபாட் பண்ணியிருக்கேன். பிங்க் க்ளவுட்லேயே இந்த 3 தொட்டியில் இந்த ஒரு தொட்டி மட்டும்தான் ரீபாட் பண்ணியிருக்கேன். ரீபாட் பண்ணது பாருங்கள் எப்படி பெரிய பெரிய லீவ்ஸாக வந்திருக்குது. இது மொட்டுக்கள் வரும். இது பார்த்திங்கன்னா ரீபாட் பண்ணலை, அப்படியே தான் விட்டுருக்கேன். இது க்ரோத் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுலேயும் நல்லா உங்களுக்கு தளைஞ்சு வர ஆரம்பிச்சிடும். முதல்ல தளையும் போது கொஞ்சம் சின்ன இலையாக தான் இருக்கும். அடுத்தது தளைஞ்சு வரும்போது உங்களுக்கு பெரிய பெரிய இலையாக வர ஆரம்பிச்சிடும். ஃப்ளவரிங்கும் உங்களுக்கு கண்டினியூ ஆரம்பிச்சிடும். நீங்கள் எந்த தொட்டியில் கொடுக்குறீங்களோ அந்த தொட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த பூவோட அளவு இருக்கும். இது பார்த்திங்கன்னா சின்ன தொட்டி தான்,
நான் முதல்ல தாமரை வளர்க்க ஆரம்பித்தது, அதாவது 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வச்சுருந்த அதே தொட்டி தான் இது. ஆனால் நான் பிங்க் க்ளவுட் வைக்கல, ஒரு நாட்டு தாமரை தான் வச்சுருந்தேன். பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது தட்டில் வைக்கும்போது ரொம்பவுமே அழகாக இருக்கும். நம்ம பூஜை தட்டில் இந்த ஒரு ஃப்ளவர் வச்சுருந்தாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நாளைக்கு பூஜைக்கு எடுத்துக்குவாங்க. நான் டெரஸில் இருக்கிற ஃப்ளவர்ஸே எனக்கு சரியாக இருக்கும். தோட்டத்தில் இருக்கிறது எல்லாமே கோயிலுக்கு தான். பாருங்கள், இந்த தொட்டிலேயே எப்படி பூக்குதுன்னு பிங்க் க்ளவுடு. அதனால தான் நான் பிங்க் க்ளவுடு வைங்க அப்படின்னு சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு நம்பர் 1 ப்ளூமிங் வெரைட்டி பிங்க் க்ளவுட். அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சூரியமுகி. இதில் ஒரே மொட்டு தாங்க வந்துச்சு. இதோட சென்டரில் இருக்கிற அந்த இதழ்கள் பார்த்திங்கன்னா நம்ம சூரியன்லேருந்து வர ஒளி மாதிரியே இருக்கும். நல்லா ஒரு டார்க் மெச்சத்தா கலரில் இருக்குங்க ஃப்ளவரு. கண்டினியூ ஃப்ளவர்ஸ் வேணும் அப்படின்னா பெரிய டப்பில் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிற வெரைட்டி பார்த்தீங்கன்னா கிரண்யா பார்க்குறக்கு சூப்பர் லோட்டஸ் மாதிரி தான் இருக்குது. மெச்சூர்டு ப்ளூம் எப்படி இருக்குதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றிங்க.